ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடல் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த குடலை வந்து ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குடல் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கின பிறகு இதில் வந்து கொஞ்சம் புதினா, அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கின பிறகு நான் ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளியை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்லையே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற பிறகு நல்லா வதக்கின பிறகு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்திருந்தா குடலை வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு லைட்டாக வந்து சேர்த்துட்டு இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட்டால் போதும். அவ்வளோதான், குடல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்ததுனால உங்களுக்கு இந்த அளவு போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குடல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு வந்து இட்லி, பரோட்டா, அப்புறம் ரைஸு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.